தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகம், திருப்பள்ளி உள்ளிட்ட விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி எஸ் மாணிக்கபுரம் அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கெபியின் 42ஆம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் தினமும் மாலை ஜெபமாலையும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி அன்னையின் திருவுருவ சப்ரபவனியும் 7ஆம் தேதி அசன விருந்தும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருப்பள்ளியும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னையை வணங்கி சென்றனர். ஆரோக்கிய மாதா தங்கத்தேர் கெபியின் 42வது ஆண்டு திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விழா அன்னைக்கு பிறந்த நாள் விழா. அன்பிற்கினியவர்களே, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக வெற்றி விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தில் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் பெண்கள் திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வருடா வருடம் நான் வந்து இந்த குத்துவிளக்கு பூஜையில உங்களுக்காக கலந்து ராமதேவனும் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது ஏன் அப்படி வச்சிருக்கோம்னா, மதுரை சோழந்தான் வைத்தியநாதபுரம் தொட்டி தொட்டிச்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 2 நாட்கள் யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர்.